Vanakkam and welcome back to Crickall's YouTube channel. Still in the channel subscribe பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படினா மறக்காம சேனலை subscribe பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா TNPL அதாவது தமிழ்நாடு பிரீமியர் லீக் 2024 ஓட ஃபர்ஸ்ட் மேட்ச் Chepauk Super Gillies versus Laika Kovai Kings. இந்த பர்టిక్యులர் ரெண்டு டீம் தான் நேருக்கு நேர் மோதிக்க போறாங்க. 4 times champions ஆன Chepauk Super Gilliesum லாஸ்ட் இயர் டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் ஆன Laika Kovai Kingsum தான் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல நேருக்கு நேர் மோதிக்க போறாங்க. இந்த பர்టిక్యులர் மேட்ச் 5th ஜூலை நைட் 7:15க்கு SCF சேலம் கிரவுண்ட்ல தான் மேட்ச் நடக்க போகுது. இந்த பர்టిక్యులர் மேட்சுக்கான ஃபுல் ப்ரிவ்யூ, அதாவது கிராண்ட் லீக்ல எந்தெந்த பிளேயர்ஸ்க்கு நம்ம அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், அதுல பர்టిక్యులர்லி கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு எல்லாம் எலிஜிபிளா இருப்பாங்க அப்படிங்கிற எல்லாமே நம்ம இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். பிஃபோர் வாட்சிங் திஸ் ப்ரிவ்யூ வீடியோ உங்களுக்கு ஸ்மால் லீக்கான டீம், கிராண்ட் லீக்கான டெமோ டீம், ஸ்போர்டசி ஆப்கான பாப் ஆப்ஷன், குபேரா ஆப்கான டி ஆப்ஷன், இந்த மாதிரி ஃபேண்டசி ரிலேட்டடான எல்லா தகவல்களுமே உங்களுக்கு முழுக்க ஃப்ரீயாவே வேணுமா? அப்போ நீங்க மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல ஸ்மால் லீக்கான டீமும் கிராண்ட் லீக்கான டெமோ டீமும் நம்ம முழுக்க ஃப்ரீயாவே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு பேஸ் டீம் கொடுத்துருவோம். இந்த டீம் சேஃபா இருக்கு, இந்த டீமை யூட்டிலைஸ் பண்ணி பிளே பண்ணா உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா சேம் இதே டீமை யூட்டிலைஸ் பண்ணி பிளே பண்ணுங்க. அதர்வைஸ் இந்த டீம்ல இருந்து ஏதோ 1-2 பிளேயரை சேஞ்ச் பண்ணால் நல்லா இருக்குமோ அந்த மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா, ஏன்னா ஃபேண்டசி வைஸ் நிறைய நாலேஜ் உங்களுக்கு இருக்கு, அந்த மாதிரி தோணுச்சுன்னா உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி கூட 1 or 2 பிளேயர்ஸை நீங்க சேஞ்ச் பண்ணி நீங்க பிளே பண்ணி பாருங்க. கண்டிப்பா எவரி மேட்ச் உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். நம்ம டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் எடுத்து நம்மளோட அஃபீஷியல் சேனல்ல கரெக்டா நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ மேட்ச் பொறுத்த வரைக்கும் சேலம் கிரவுண்ட்ல தான் மேட்ச் நடக்க போகுது. சேலம் கிரவுண்ட் அப்படின்னு வந்துட்டா இந்த கிரவுண்ட்ல இது வரைக்கும் ஓவராலா 19 TNPL மேட்சஸ் நடந்திருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் பேட் பண்ண டீம் 11 மேட்சும், சேஸ் பண்ண டீம் 8 மேட்சும் மேட்சை வின் பண்ணிருக்காங்க. ஓவராலா பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பேட் பண்ண டீம் அதிகப்படியான மேட்சஸ் இந்த வென்யூல வின் பண்ணிருக்காங்க. இருந்தாலும் பிச் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இனிஷியலி பால்ல மூவ்மெண்ட் இருக்கும், அந்த மாதிரி டைம்ல ஃபேஸ் பவுலர்ஸுக்கு நல்லாவே சப்போர்ட்டிவா இருக்கும். ஆனா மிடில் ஆஃப் த ஓவர்ல பேட்டர்ஸ்க்கு தான் நல்லாவே சப்போர்ட்டிவா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் செகண்ட் இன்னிங்ஸ்ல வேணும்னா ஸ்பின்னர்ஸ்க்கு லிட்டில் பிட் அசிஸ்ட் இருக்கும். அந்த மாதிரி டைம்ல அவங்க விக்கெட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கும் அப்படிங்கிறது தான் பிச் ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காங்க. இந்த வென்யூவோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் 148, செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் 145. இதே வென்யூல லாஸ்ட் மேட்ச், அதாவது போன சீசன்ல கடைசி மேட்ச், அதாவது குவாலிஃபயர்ஸ் எலிமினேட்டர் மேட்ச் நடந்தது. அதுல ஃபேஸ் பவுலர்ஸ்க்கு 5 விக்கெட்டும் ஸ்பின்னர்ஸுக்கு 3 விக்கெட்டும் கிடைச்சிருக்கு. இப்போ ரெண்டு டீமோட ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்ஸ் வரும்போது ஓவராலா 8 மேட்சஸ் நேருக்கு நேர் மோதிருக்காங்க. அதுல Chepauk சூப்பர் கில்லிஸ் 6 மேட்சும், Laika Kovai Kings 2 மேட்ச் தான் வின் பண்ணிருக்காங்க. ஓவராலா பார்க்கும்போது Chepauk சூப்பர் கிங்ஸ் கொஞ்சம் அப்பர் சைட்ல இருந்தாலும் அவங்களுக்கு ஈக்குவலான ஃபைட் பேக் கொடுக்கறதான பாசிபிலிட்டிஸ் Laika Kovai Kings இருக்கு. ஸோ கண்டிப்பா அனல் பறக்கிற போட்டியா தான் இந்த முதல் போட்டி இருக்க போகுது. இப்போ வென்யூ ரெக்கார்ட்ஸ் வரும்போது லாஸ்ட் சீசன்ல ஓவராலா இதே வென்யூல 9 மேட்சஸ் நடந்திருக்கு. அதுல 7 மேட்சஸ் லீக் மேட்சும் 2 மேட்ச் நாக் அவுட் கேம்ஸாவும் நடந்திருக்கு. அதுல ஓவராலா பவுலர்ஸுக்கு 100 விக்கெட் கிடைச்சிருக்கு. அதுல பர்டிகுலர்லி ஃபேஸ் பவுலர்ஸ்க்கு 55ம், ஸ்பின்னர்ஸுக்கு 45 விக்கெட்டும் கிடைச்சிருக்கு. ஓவராலா பார்க்கும்போது ஃபேஸ் பவுலர்ஸ் நல்லாவே சப்போர்ட்டிவா இருந்திருக்கு இந்த வென்யூ பொறுத்த வரைக்கும். அதுவும் பர்டிகுலர்லி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல தான் ஃபேஸ் பவுலர்ஸ் நிறைய விக்கெட்ஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸ்ல நல்லாவே ஸ்பின்னர்ஸ் டாமினேட் பண்ணி விக்கெட்ஸை இந்த வென்யூல எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிச் ரிப்போர்ட், வென்யூ ரெக்கார்ட்ஸ் இது எல்லாமே கன்சிடர் பண்ணி எந்த மாதிரி நீங்க ஒரு டீமை ரெடி பண்ணலாம் அப்படின்னா, பேட்டர்ஸுக்கு நீங்க 50% வரைக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாகணும். அண்ட் தென் பவுலர்ஸுக்கு 50%, ரெண்டு பேர்த்துக்கும் நீங்க 50-50 ஆப்ஷன்லயே இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இதுல எந்த மாதிரி நீங்க ஸ்பிளிட் பண்ணலாம் அப்படின்னா, பவுலர்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணக்கூடிய ஃபேஸ் பவுலர்ஸுக்கு 30% வரைக்கும், அதாவது 2 இன்னிங்ஸ்லயுமே இனிஷியலா பவுல் பண்ணக்கூடிய ஃபேஸ் பவுலர்ஸும், அண்ட் தென் பர்டிகுலர்லி செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணக்கூடிய ஸ்பின்னர்ஸுக்கு ஒரு 20% ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு டீமை ரெடி பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால ஒரு நல்ல ப்ராஃபிட் எடுக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கு.
ஓகே டூட்ஸ், இப்போ இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு இங்கே ஃபேண்டசின்னு வரும்போது நிறைய அப்ளிகேஷன் இருக்குது. அதில் எந்த மாதிரி அப்ளிகேஷனை நீங்கள் சூஸ் பண்ணி ப்ளே பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது நிறைய யூசர்ஸ்க்கு இருக்க மிகப்பெரிய கேள்விக்குறி. ஒரு முறை நீங்கள் மை ஃபேப்லோன் ஆப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மை ஃபேப்லோன் ஆப் பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்டான ஆப். அதாவது நீங்கள் யூஸ் பண்ணுற ட்ரீம் 11 இருக்கட்டுமே, ஒரு 10,000 ரூபா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் இருக்குது. அதில் 2 ஸ்பாட் உள்ளதில் நீங்கள் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா ட்ரீம் 11 என்ட்ரி ஃபீஸ் பார்க்கும்போது 5,750 ரூபா. ஆனால் அதுவே நீங்கள் வந்து மை ஃபேப்லோனில் ப்ளே பண்ணும்போது 5,600 ரூபா தான். ஸோ ஒரு கான்டெஸ்ட்டுக்கு உங்களால் 150 ரூபாலேருந்து 200 ரூபா வரைக்கும் மணி சேவ் பண்ண முடியும். ஒரு கான்டெஸ்ட்டுக்கே இவ்வளோ அப்படின்னா ஒரு மேட்சுக்கு ஒரு 4லேருந்து ஒரு 5 கான்டெஸ்ட் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா 1000 ரூபா வரைக்குமே உங்களால் மணி சேவ் பண்ண முடியும். நல்லா யோசிங்க. அதே 10,000 ரூபா தான் அங்கேயும் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், அதே 10,000 ரூபா தான் எங்கேயும், அதே 2 ஸ்பாட்டு தான். ஏன் கண்ணுக்கு தெரிஞ்சு நம்ம என்ட்ரி ஃபீஸில் போய் அதிகமாக பே பண்ணணும் அப்படிங்கிறத கிளவராக யோசிங்க. எந்த ஒரு ஜிஎஸ்டியுமே கிடையாது. ரொம்ப ரொம்ப சூப்பரான ஆப். அந்த அது மட்டும் இல்லாமல் இப்போ எல்லா மேட்சுக்குமே 10,000 ரூபாய்க்கான ஃப்ரீ கிவ் அவே இருக்குது. ஜஸ்ட் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க. ஒரு 40லேருந்து ஒரு 50 MB தான் வரப்போகுது. இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த ஃப்ரீ கிவ் அவேல ஃப்ரீயாக டீமை பிக் பண்ணி ப்ளே பண்ணுங்க. அந்த ஃப்ரீ கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க அப்படின்னா டீமை மோஸ்ட்லி ரிஸ்காக பிக் பண்ணி ப்ளே பண்ணுங்க. ப்ளே பண்ணிக்கிட்டே நீங்கள் யூஸ் பண்ணுற ட்ரீம் 11க்கும் மை ஃபேப்லோன் ஆப்புக்கும் ஸ்மால் லீக்ல எவ்வளோ என்ட்ரி ஃபீஸில் வேரியேஷன் ஆகுது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுங்க. அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்களே ஒரு நல்ல ஐடியாவுக்கு வந்துடுவீங்க. மை ஃபேப்லோன் ஆப்போட லிங்க் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் எடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்வைட் கோட் கிளிக் கால்ஸ். ஓகே டூட்ஸ், இப்போ 2 டீமோட ப்ராபபிள் பிளேயிங் லோன் பார்த்துருவோம். லைக்கா கோவை கிங்ஸ் பொறுத்த வரைக்கும் எஸ் சுஜய் அண்ட் தென் சுரேஷ் குமார் 2 பேர் தான் இயர்லியா இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண போறாங்க. அட் த நம்பர் 3ல சச்சின் வர போறாரு. நம்பர் 3ல சாய் சுதர்சன் ஆட வேண்டியதாக இருந்தது. அவர் இப்போ ஜிம்பாப்வே டூர் கிளம்புனதுனால சச்சின் அட் த நம்பர் 3ல விளையாடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அண்ட் தென் யூ மிகிலேஷ், ஷாருக் கான், அதிகுர் ரகுமான், ராம் அரவிந்த், முகமது, சித்தார்த் மணிமாறன், ஜே சுப்பிரமணியன், யுதீஸ்வரன். இதுதான் லைக்கா கோவை கிங்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11. இந்த டீம் பொறுத்த வரைக்கும் இந்த டீமோட இம்பாக்ட் பிளேயர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஜீத் தாமரை கண்ணனும் சச்சின் பி இவங்க 2 பேரும் இம்பாக்ட் பிளேயரா விளையாடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதாவது லைக்கா கோவை கிங்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்றாங்க அப்படின்னா சச்சின் பிளேயிங் 11லேயே வந்துருவாரு. அண்ட் தென் செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து தாமரை கண்ணன் இம்பாக்ட் பிளேயரா வந்து போல் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதுவே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல லைக்கா கோவை கிங்ஸ் போல் பண்றாங்க அப்படின்னா தாமரை கண்ணன் பிளேயிங் 11 வந்துருவாரு. சச்சின் பி இம்பாக்ட் பிளேயரா வந்து பேட்டிங் ஆடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ எத்தனை பவுலரோட வரப்போறாங்க லைக்கா கோவை கிங்ஸ் அப்படின்னா யுதீஸ்வரன் 1, ஜே சுப்பிரமணியன் 2, மணிமாறன் சித்தார்த் 3, எம் முகமது 4, அண்ட் தென் ஷாருக் கான் 5, அண்ட் தென் 6th பவுலிங் ஆப்ஷன்ல தாமரை கண்ணன். ஓவராலா 6 பவுலிங் ஆப்ஷன். அண்ட் தென் 7th பவுலிங் ஆப்ஷன்ல அதிகுர் ரகுமான் இருக்காரு. ஓவராலா இந்த 6 ஃபர்ஸ்ட் நான் சொன்ன 6 பவுலர் தான் மோஸ்ட்லி இவங்க ட்ரை பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இதுல யார் யாரெல்லாம் அதிகப்படியான ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படின்னா மணிமாறன் சித்தார்த் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அண்ட் தென் யுதீஸ்வரன் 4 ஓவர், அண்ட் தென் தாமரை கண்ணன் 4 ஓவர். ஓவராலா இங்கேயே 12 ஓவர் வரைக்கும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதுல ஷாருக் கான் இருந்து ஒரு 3 ஓவர் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் 15 ஓவர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பேலன்ஸ் இருக்க 5 ஓவரை சுப்பிரமணியனும் எம் முகமது இவங்க 2 பேரும் ஷேர் பண்ணி போல் பண்ணுறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். இதில் அதிகுர் ரகுமான் ரேர். இதில் மேபி சுப்பிரமணியனோ முகமதோ இல்லை யாரோ ஒருத்தர் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக போகிறாங்க அப்படின்னா அதிகுர் ரகுமான் 1லேருந்து ஒரு 2 ஓவர் வரைக்கும் போல் பண்ணுறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஏன்னா லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸ் ஆல்ரெடி லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸ் மணிமாறன் சித்தார்த் ஒரு ரீசெண்ட் டைம் ஒரு நல்ல ஃபார்மில் இருக்கனால ஒரு நல்ல ஒரு போல் பண்ணி விக்கெட் எடுக்கிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதனால அதிகுர் ரகுமான ட்ரை பண்ணுறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான். இப்போ இனிஷியலி நியூ பால் அப்படின்னா யார் ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படின்னா யுதீஸ்வரன், எம் முகமது அண்ட் தென் தாமரை கண்ணன் இவங்க 3 பேருமே இனிஷியலி பவர் பிளேல ஸ்டார்ட் பண்ணதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இதுல மேபி மணிமாறன் சித்தார்த்தும் பவர் பிளேலயே 1லேருந்து ஒரு 2 ஓவர் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. டெத் ஓவர் பொறுத்த வரைக்கும் எம் முகமது, யுதீஸ்வரன் அண்ட் தென் தாமரை கண்ணன் இவங்க 3 பேர் தான் டெத்ல பவுல் பண்ணதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இதை லைக்கா கோவை கிங்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11 அண்ட் தென் பவுலிங் ஸ்ட்ராட்டஜி. இப்போ நெக்ஸ்ட் நம்ம சேப்பாக் சூப்பர் கில்லி சைடு வந்துட்டோம் அப்படின்னா ஜெகதீசன், பிரதோஷ் ரஞ்சன் பால் இவங்க 2 பேரும் தான் இன்னிங்ஸை ஓபன் பண்ண போறாங்க. அட் த நம்பர் 3ல பாபா அபரிஜித், ராஜகோபால் சதீஷ், டேரல் ஃபெராரியோ, ஷாஜகான், ராயுல் ஷா, அபிஷேக் தன்வர், சிலம்பரசன், லோகேஷ் ராஜ், ஜி பெரியசாமி. இதான் சேப்பாக் சூப்பர் கில்லிஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11. இந்த டீமோட இம்பாக்ட் பிளேயர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ராஜகோபால் சதீஷும்
பாலசூர்யா இவங்க ரெண்டு பேரும் இம்பாக்ட் பிளேயரா ப்ளே பண்ணதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல சேப்பாக் சூப்பர் கிங்ஸ் பேட் பண்ண போறாங்க அப்படின்னா ராஜகோபாலன் சதீஷ் பிளேயிங் லெவன்லயே வந்துருவாரு. அண்ட் தென் பாலசூர்யா செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து போல் பண்ணதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதுவே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல போல் பண்றாங்க அப்படின்னா பாலசூர்யா பிளேயிங் லெவன்ல வந்துருவாரு. அப்ப செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து ராஜகோபால் சதீஷ் இம்பாக்ட் பிளேயரா உள்ள வந்து பிளே பண்ணதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இப்ப எத்தனை பவுலரோட சேப்பாக் சூப்பர் கிங்ஸ் வர போறாங்க அப்படின்னா ஜி பெரியசாமி 1, லோகேஷ் ராஜ் 2, சிலம்பரசன் 3, அபிஷேக் டன்வர் 4, ராகில் ஷா 5, பாபா அப்ரஜித் 6 அண்ட் தென் பாலசூர்யா 7. ஓவரால 7 பவுலிங் ஆப்ஷனோட தான் வர போறாங்க சேப்பாக் சூப்பர் கிங்ஸ். இதுல யார் யாரெல்லாம் அதிகப்படியான ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படின்னா பாபா அப்ரஜித் 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணுவாரு. ராகில் சார் ரொம்பவே எக்ஸ்பீரியன்ஸான பவுலர், ஸோ அவருமே 4 ஓவர் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அண்ட் தென் ஜி பெரியசாமி 3 ஓவர் அண்ட் தென் அபிஷேக் டன்வர் 3 ஓவர். ஆல்மோஸ்ட் இங்கே வந்து பாத்தீங்கன்னா 14 ஓவர் வரைக்கும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பேலன்ஸ் இருக்கு 6 ஓவரை சிலம்பரசன், லோகேஷ் ராஜ் அண்ட் தென் பாலசூர்யா இவங்க 3 பேருமே ஷேர் பண்ணி பவுல் பண்ணதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இதுல லோகேஷ் ராஜ் அண்ட் தென் பாலசூர்யா 2 பேருமே பேட்டிங் சான்ஸ் கிடைச்சாலுமே அவங்க ஒரு 10ல இருந்து ஒரு 20 ரன் வரைக்கும் அடிக்கிறதான எபிலிட்டி இருக்கனால மோஸ்ட்லி லோகேஷ் ராஜ் பாலசூர்யா இவங்க எல்லாருமே 2 ஓவர் கம்ப்ளீட் பண்ணதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இப்போ இனிஷியலி நியூ பால்ல யார் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னா அபிஷேக் டன்வர், லோகேஷ் ராஜ் அண்ட் தென் பாலசூர்யா அவங்க 3 பேரும் இனிஷியலி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. டெத் ஓவர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஜி பெரியசாமி, லோகேஷ் ராஜ், அபிஷேக் டன்வர் இவங்க 3 பேரும் டெத்ல பவுல் பண்ணதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. இத சேப்பாக் சூப்பர் கிங்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11 அண்ட் தென் பவுலிங் ஸ்ட்ராட்டஜி. இப்போ 2 டீம்ல இருந்தும் பேட்டிங் அண்ட் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் இந்த பர்டிகுலர் மேட்ச் எப்படிலாம் பண்ணதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு, கிராண்ட் லீக்ல எந்தெந்த பிளேயர்ஸ்க்கு நம்ம அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், யாரெல்லாம் ரிஸ்கா ட்ரை பண்ணி பார்க்கலாம், அதுல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு யாரெல்லாம் எலிஜிபிளா இருப்பாங்க அப்படிங்கிற எல்லாமே நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். நீங்க மோஸ்ட்லி வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சப்போஸ் ஸ்கிப் பண்ணிட்டு டைரக்டா போய் ஃபேண்டசி பிளேயர் யாரை கொடுத்துருக்கோம், கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல யாரெல்லாம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா லாஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கூட இருக்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா நிறைய விதமான ஐடியாஸ் உங்களுக்கு தானாகவே கிடைக்கும். அந்த ஐடியாவை யூட்டிலைஸ் பண்ணி உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி எப்பவுமே டீமை ரெடி பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். இப்போ கிராண்ட் லீக்கு சூட்டபிளான ஃபேண்டசி பிளேயர் யாரெல்லாம் இருக்கிறதான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். இப்போ கிராண்ட் லீகா இருக்கட்டும், ஸ்மால் லீகா இருக்கட்டும், மோஸ்ட்லி சேஃபான பிளேயர் யாரெல்லாம் வரதான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்று தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க, T20s அப்படின்னு வந்துட்டாலே ஒரு பிளேயர் எவ்வளோ பாயிண்ட் எடுத்தா ட்ரீம் டீம்ல வர முடியும் அப்படின்னா மினிமம் 40, மேக்ஸிமம் ஒரு 50 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் இதுக்குள்ள இருந்தாலே அவங்க மோஸ்ட்லி ட்ரீம் டீம்ல வரதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அந்த குவாலிட்டி பிளேயர் யாரெல்லாம் இருக்கிறதான பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். இப்போ டியூயல் ஆப்ஷன்ல வரக்கூடிய பிளேயர் ஷாருக் கான் அண்ட் தென் பாபா அப்ரஜித் இவங்க 2 பேருமே இந்த ரெண்டு டீமோட கீ பிளேயர்ஸ். அதாவது ஷாருக் கான் 3ல இருந்து 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாரு. சேம் அதே மாதிரி தான் பாபா அப்ரஜித்தும் 3ல இருந்து 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஆவரேஜா இவங்க 2 பேர்த்திட்ட இருந்துமே ஒவ்வொரு விக்கெட் நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா 2 பேருமே இந்த கிரவுண்ட்ல ஒரு நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்காங்க. இப்போ ஒரு மேட்ச்ல லாஸ்ட் ஓவருக்கு 6 ரன் அடிக்கணும். அந்த ஓவரை ஷாருக் கான் போல் பண்ணி மேட்சை வின் பண்ணி கொடுத்தாரு. அண்ட் பாபா அப்ரஜித் இதே வெண்ணில ஒரு நல்ல நாக் பேட்டிங்ல ஒரு நல்ல கேம்பெயின் ஆடி இருக்காரு. ஸோ 2 பேருமே ஒரு நல்ல ரெக்கார்ட் இந்த வென்யூல வச்சிருக்காங்க. ஸோ இப்போ அது மட்டும் இல்லாம பேட்டிங்ல டாப் ஆர்டர்ல தான் வராங்க. இப்போ ஷாருக் கான் ரீசெண்ட் டைம் ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. ஆவரேஜா பேட்டிங்ல உள்ள வர குயிக்கா 15ல இருந்து ஒரு 25 ரன் ஒரு பேட்ல இருந்து நம்ம சாலிடா நம்ம எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம ஒரு விக்கெட் மினிமம் எடுத்து கொடுத்துருவாரு. ஸோ ஓவராலா ஃபேண்டசி வைஸ் போலாமே, ஒரு விக்கெட் எடுக்கிறாரு அப்படின்னா 25 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் உள்ள பிளே பண்றதுக்கு ஒரு 4, இப்போ 15ல இருந்து ஒரு 25 ரன் அடிக்கிறாரு அப்படின்னா அதுல ஒரு 30 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துருவாரு. நியர்லி 60 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் நம்ம ஷாருக் கான் நம்ம எதிர்பார்க்கலாம். சேம் அதே தான் பாபா அப்ரஜித்தும் அதே தான், ஒரு விக்கெட் 15ல இருந்து ஒரு 25 ரன் ஆடுவாரு. இப்போ ஷாருக் கான் கொஞ்சம் குயிக்கா ஆடிடுவாரு, ஆனா பாபா அப்ரஜித் லிட்டில் பிட் டைம் எடுத்துப்பாரு. ஸோ ஒரு 10 பாலுக்கு ஒரு 15 ரன்னோ இல்ல 15 பாலுக்கு 20 ரன்னோ இந்த மாதிரி ஒரு பேட்ல இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனா 2 பேருக்கு ஒரு மஸ்ட் பிக்கா நீங்க இந்த பர்டிகுலர் மேட்ச் ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் கீழே இருக்க 2 பேருமே விக்கெட் கீப்பருங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. இப்போ நாராயண் ஜெகதீசன் டாப்ல வராரு, ஒரு நல்ல ஃபார்ம்ல தான் இருக்காரு. ஆனா பெருசா அக்ரெசிவா ஆட மாட்டாரு, கொஞ்சம் லிட்டில் பிட் டைம் எடுத்துவாரு. ஆனா பவர் பிளேவை யூட்டிலைஸ் பண்ணி ஆடக்கூடிய பிளேயர். சேம் அதே மாதிரி தான் சுரேஷ் குமாரும் அவ்வளவு சீக்கிரம் அவசரப்படவே மாட்டார். நிறைய கேப்ல ஆடக்கூடிய பிளேயர். இவரோட மிகப்பெரிய ஸ்ட்ராங் ஜோனே ஆஃப் சைடு தான். நிறைய பவுண்டரிஸ் ஆஃப் சைட்ல அடிக்கிறதுனால பவர் பிளேவை ஈஸியா யூட்டிலைஸ் பண்ணி ஸ்கோர் ஆடிடுவாரு. இது இல்லாம 2 பேருமே விக்கெட் கீப்பர் பண்றதுனால ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. சாலிடா இவங்க 2 பேர்த்துட்டு இருந்துமே ஒரு 40ல இருந்து ஒரு 50 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் நம்ம
எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த 4 பிளேயருமே ஒரு மஸ்ட் பிக்கா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. எத்தனை டீம் பிளே பண்ணாலும் சரி, எல்லா டீம்லயுமே ஒரு மஸ்ட் பிக்கா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஒரு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் தென் லோ பர்சன்டேஜ்ல யார் யாருக்கெல்லாம் நீங்க அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் இந்த பர்டிகுலர் மேட்ச் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். இது மோஸ்ட்லி ரொம்ப ரொம்ப ரிஸ்கான ஆப்ஷன் தான். இப்போ டேரில் ஃபெரரியோ மிடில் வராரு, ஸோ டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகிடும். அதாவது சேப்பாக் சூப்பர் கில்லிஸ்ல டாப் ஆர்டர்ல வரக்கூடிய பேட்டர்ஸ் ரஞ்சன் பாலா இருக்கட்டும், ஜெகதீசனா இருக்கட்டும், இந்த மாதிரி பிளேயர்ஸ் கொஞ்சம் இயர்லியா விக்கெட்டை விட்டுருவாங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த டீம்ல டேரில் ஃபெரரியோக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதுவே டாப் ஆர்டர்ல இருக்கக்கூடிய ரஞ்சன் பால் அண்ட் தென் ஜெகதீசன், பாபா அபரிச்சித் இவங்க எல்லாத்துக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துறீங்க அப்படின்னா அந்த டீம்ல பெருசா தேவைப்பட மாட்டாரு. ரிஸ்க் எடுக்கிற ஒரு 20ல இருந்து ஒரு 30% டீம்ல மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அண்ட் தென் பாலு சூர்யா இம்பாக்ட் பிளேயரா உள்ள வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இனிஷியலி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா ஒரு மஸ்ட் பிக்கா ஒன் ஆஃப் த கிராண்ட் லீக்ல ரிஸ்க் எடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு விக்கெட்டுக்கு எடுத்து 2 விக்கெட் கிடைச்சிருச்சு அப்படின்னா பிக் டிஃபரன்ஷியல் பிக் ஆயிடுவாரு. அண்ட் தென் ஜி தாமரை கண்ணன், அதாவது லைகா கோவை கிங்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா ஜி தாமரை கண்ணனுக்கு தான் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா டெத்ல பவுல் பண்றதுனால ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. நிறைய வேரியேஷன்ஸ் போடக்கூடிய பவுலர், நல்ல ரா ஃபேஸ் போறாரு, நல்ல லைன் அண்ட் லென்த் அக்யூரசி எல்லாமே விட்டா பர்ஃபெக்டா இருந்தது. ஸோ ரீசெண்ட் டைம் ஒரு நல்ல ஃபார்ம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா இவர்கிட்ட இருந்து நம்ம 1ல இருந்து ஒரு 3 விக்கெட் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். அதுவே லைகா கோவை கிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா நீங்க ஜே சுப்ரமணியன் லெக் பிரேக் ஸ்பின்னருக்கு தான் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். செகண்ட் இன்னிங்ஸ்ல இந்த வென்யூல நல்லாவே ஆவரேஜ் வச்சிருக்காரு. 1ல இருந்து ஒரு 2 விக்கெட் வரைக்கும் செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா சுப்ரமணியன் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ தாமரை கண்ணனையும் சுப்ரமணியனையும் நான் சொன்ன மாதிரி இன்னிங்ஸ் வைஸ் நீங்க ரொட்டேட் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் யுதீஸ்வரன் ரொம்ப ரிஸ்கியான பிக் தான், ஆனா ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா டெத்ல பவுல் பண்றதுனால விட்டு ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. இப்போ நல்லா பவுல் பண்ணக்கூடிய தாமரை கண்ணன், ஜே சுப்ரமணியன் அண்ட் தென் மணிமாறன் சித்தார்த்தி உங்களுக்கு யாருக்குமே விக்கெட் கிடைக்கல. அந்த மாதிரி டைம்ல யுதீஸ்வரன் நிறைய வந்து ஸ்லோ பால் பவுல் பண்றாரு. அவருக்கு ஒரு 2 விக்கெட் கிடைச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா அவர் இருக்கிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அண்ட் தென் எம் சிலம்பரசன் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் ஸ்பின்னர், ஒரு நல்ல ஃபார்ம் தான். இருந்தாலும் விக்கெட் கிடைக்குது அப்படின்னா 1ல இருந்து 2 விக்கெட் கிடைக்கும். இல்லைன்னா லிட்டில் பிட் எக்ஸ்பென்சிவா போறதான பாசிபிலிட்டிஸ் கூட இருக்கலாம். 10ல இருந்து ஒரு 15% கிராண்ட் லீக்ல ரிஸ்கா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் பிரதோஷ் ரஞ்சன் பால் இனிஷியலா இன்னிங்ஸ் ஓபன் பண்றாரு, சேசிங் பண்ண போறாங்க. யாரு சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் சேஸ் பண்ண போறாங்க அப்படின்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க ஒன் ஆஃப் த கிராண்ட் லீக்ல. ஆனா அதுவே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்றாரு அப்படின்னா லிட்டில் பிட் அவசரப்பட்டு கொஞ்சம் இயர்லியா விக்கெட் எடுத்தான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ இந்த பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே நான் சொன்ன மாதிரி இன்னிங்ஸ் வைஸோ இல்லை பர்சன்டேஜ் வைஸோ ரொட்டேட் பண்ணி நீங்க ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா ஒரு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் தென் இந்த பிளேயர்ஸ் எல்லாருமே ஒரு 40ல இருந்து 70% யூசர்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க. நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா மல்டிபிள் கிராண்ட் லீக்ல ரொட்டேட் பண்ணுங்க. ரொட்டேட் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். இது ராயல் ஷா, லோகேஷ் ராஜ் இவங்க 2 பேருமே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர். இப்போ ராயல் ஷா ஒரு நல்ல ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவான பிளேயர். எப்போலாம் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ்க்கு விக்கெட் வேணுமோ அந்த மாதிரி டைம்ல இவர் வந்து பவுல் பண்ணி விக்கெட் எடுத்து கொடுத்துருவாரு. ஆவரேஜா விட்டு இருந்து 1ல இருந்து ஒரு 2 விக்கெட் நம்ம எதிர்பார்க்கலாம். அதாவது ஒரு 50ல இருந்து ஒரு 60% டீம்ல ராயல் ஷாக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. லோகேஷ் ராஜ் 2ல இருந்து 3 ஓவர் தான் பவுல் பண்ணாரு. ஆவரேஜா 2 ஓவர் வரைக்கும் இவற்றை நம்ம எதிர்பார்க்கலாம். அதுல விக்கெட் கிடைக்கிறது ரேர் தான். ஆனா சப்போஸ் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகிடும், விக்கெட் விட்டுருவாங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த மாதிரி டீம்ல மட்டும் லோகேஷ் ராஜுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா டெய்லண்டர் பேட்டரா உள்ள வந்து கண்டிப்பா ஒரு 15ல இருந்து 20 ரன் வரைக்கும் அடிக்கிறதுக்கான எபிலிட்டி இவர்கிட்ட நல்லாவே இருக்கு. ஸோ மோஸ்ட்லி அந்த மாதிரி ரிஸ்கான டீம்ல மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் மணிமாறன் சித்தார்த் ரீசெண்ட் டைம் செம்ம ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பிளேயர். நம்ம பார்த்திருந்தோம் ஐபிஎல்ல நல்லா பவுல் பண்ணியிருந்தாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பிளேயர், அந்த மாதிரி பிளேயர் வந்து இங்க பவுல் பண்றாரு அப்படின்னா கண்டிப்பா ஆப்போசிட் பேட்டர்ஸ் லிட்டில் பிட் ஸ்ட்ரகிள் ஆவாங்க. அந்த மாதிரி டைமை யூட்டிலைஸ் பண்ணி ஒரு 2 விக்கெட் வரைக்கும் இந்த பர்டிகுலர் மேட்ச் நம்ம எதிர்பார்க்கலாம். போத் இன்னிங்ஸா இருந்தாலும் சரி மணிமாறன் சித்தார்த்துக்கு ஒரு 60ல இருந்து 80% வரைக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் அபிஷேக் தன்வர 50-50 ஆப்ஷன்ல மட்டும் நீங்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா டெத்ல பவுல் பண்றதுனால ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. சப்போஸ் டெத்ல பவுல் பண்ணி ஒரு 2 விக்கெட் எடுத்துட்டாருன்னா ஓகே, இல்லைன்னா லிட்டில் பிட் எக்ஸ்பென்சிவா போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கூட இருக்கு. அண்ட் தென் எம் முகமது மிடில்ல வர போறாரு. பேட்டிங்கிற ஒரு டபுள் ஆப்ஷன் இருக்கு. பவுல்ல 3 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். நிறைய ஸ்லோ பால்ஸ் பவுல் பண்ணக்கூடிய பவுலர். அதுதான் இவருடைய மிகப்பெரிய அட்வான்டேஜஸ். விக்கெட் எடுக்கிறாரோ இல்லையா கொஞ்சம் எக்கனாமியா பவுல் பண்ணிடுவாரு. பேட்டிங்ல உள்ள வந்தாலும் சிக்ஸர்ஸ் அடிக்கக்கூடிய எபிலிட்டி நிறையவே இருக்கு. டூயல் ஆப்ஷன் இருக்கு. ஸோ இவரையுமே நீங்க 50-50 ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் யூ மிகிலேஸ் 60ல இருந்து 80% டீம்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா ஓபன் ஆடக்கூடிய சுஜயா இருக்கட்டும், சச்சின் பி அந்த நம்பர் 3ல வர போறாரு. இவங்க 2 பேருமே கொஞ்சம் இயர்லியா
விக்கெட்டை விட்டுருவாங்க அப்படின்னு முடிவு பண்றீங்க அப்படின்னா யூ முகிலேஸை ஒரு மஸ்ட் பிக்கா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. விக்கெட்டை வில்லாலும் பரவாயில்ல, போத் இன்னிங்ஸா இருந்தாலும் சரி 60% இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா அதிகமா லாங்ல இருக்கக்கூடிய பிளேயர் கண்டிப்பா எவரி மேட்ச் 1-2 கேட்ச பிடிச்சிடறாரு. அதுலயே ஒரு 16 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் உள்ள பிளே பண்ணுறதுக்கு ஒரு 4 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் பேட்டிங் சான்ஸ் கிடைக்குது அப்படின்னா ஒரு 10 ஒரு 15 ரன் ஆடி கொடுத்துருவாரு. ஒரு 20 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துடும், நியர்லி ஒரு 40. சப்போஸ் அன்பார்ச்சுனேட்டா மேபி ஒரு ஓவரோ 2 ஓவரோ போல் பண்றாரு அப்படின்னா கண்டிப்பா விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி இவர்கிட்டயுமே இருக்கு. ஸோ கண்டிப்பா ஒரு 60% டீம்ல யூ முகிலேஸை ட்ரை பண்ணி பாருங்க. பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இந்த பர்டிகுலர் மேட்ச் அவர் இருக்கிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. எஸ் சுஜய் பவர் பிளேவை யூட்டிலைஸ் பண்ணி ஆடக்கூடிய பிளேயர். ஸோ உள்ள நின்றுட்டாரு அப்படின்னா பவர் பிளேவே குயிக்கா ஒரு 30+ ரன் ஆடி கொடுத்துருவாரு. ஆனா இல்லைன்னா இயர்லியா விக்கெட்டை விட்டுருவாரு. சச்சின் பி பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் இதே வெண்ணில ஒரு நல்ல கேம்பெயின் ஆடி கொடுத்துருக்காரு. ஒரு நல்ல ஃபார்ம்ல இருந்தக்கூடிய பிளேயர் தான். ஆனா 2 பேருமே அடிச்சு ஆடக்கூடிய பிளேயர். கொஞ்சம் லிட்டில் பிட் விக்கெட் வருதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். 50-50 ஆப்ஷன்ல, அதாவது சுஜயை டிராப் பண்ற டீம்ல சச்சின் பிக்கும், சச்சின் பியை டிராப் பண்ற டீம்ல சுஜய்க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இவங்க 2 பேருக்குமே நீங்க டிராப் பண்ண முடிவு பண்ணா யூ முகிலேஸ் ஒரு மஸ்ட் பிக்கா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே நான் சொன்ன மாதிரி மல்டிபிள் கிராண்ட் லீக்ல பர்சன்டேஜ் வைஸோ இல்லை இன்னிங்ஸ் வைஸோ ரொட்டேட் பண்ணுங்க. கண்டிப்பா ஒரு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ கிராண்ட் லீக்கு சூட்டபிளான பிளேயர்ஸ் யாருக்கெல்லாம் நீங்க அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னா ஷாருக் கான் 1, பாபா அபர்ஜித் 2, என் ஜெகதீசன் 3, சுரேஷ்குமார் 4. இந்த 4 பிளேயர்ஸுமே ஒரு மஸ்ட் பிக்கா, அதாவது எத்தனை டீம் பிளே பண்ணாலும் சரி எல்லா டீம்லயுமே மஸ்ட் பிக்கா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் ராகில் ஷா 5, லோகேஷ் ராஜ் 6, மணிமாறன் சித்தார்த் 7, அபிஷேக் தன்வர் 8, எம் முகமது 9, யூ முகிலேஷ் 10, அண்ட் தென் எஸ் சுஜய் அல்லது சச்சின் பி. இவங்க 2 பேர்த்தையும் 50-50 ஆப்ஷன்ல ட்ரை பண்ணிக்கோங்க 11. அண்ட் தென் லோ பர்சன்டேஜ் வந்து நீங்க ரிஸ்கா யாருக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னா யுதீஸ்வரன் 12, ஜி தாமரைக்கண்ணன் 13, தாமரைக்கண்ணன் அல்லது ஜே சுப்பிரமணியன். நான் சொன்ன மாதிரி இன்னிங்ஸ் வைஸ் நீங்க ட்ரை பண்ணிக்கோங்க. அந்த டேரில் ஃபெரேரியோ அல்லது பிரதேஷ் ரஞ்சன் பால். ஸோ இயர்லியா ஸ்டார்டிங்ல ஒரு நல்ல நாக் ஆடுவாங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா பிரதோஷ் ரஞ்சன் பாலுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இல்ல இயர்லியா விக்கெட் விட்டுருவாங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா டேரில் ஃபெரேரியோவுக்கு 14. இதை தவிர ரிஸ்கா போனா மட்டும் பாலு சூர்யாவுக்கும் சிலம்பரசனுக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். இந்த பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே யூட்டிலைஸ் பண்ணி தான் நம்ம ஒரு டீமை ரெடி பண்ண போறோம். இதுல 8 பிளேயர்ஸ் வரைக்கும் ட்ரீம் டீம்குள்ள வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம மோஸ்ட்லி இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் லாஸ் ஆகாது. நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி எப்பவுமே இதுவாக தான் இருக்கணும். ஃபேண்டசியில் எக்காரணத்துக்காகவும் நம்ம அமௌண்ட் லாஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிற மட்டும் கிளாரிட்டியாக இருங்க. அதுவே 10 பிளேயர்ஸ் வரைக்கும் ட்ரீம் டீம் வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம ஒரு ஹியூஜ் ப்ராஃபிட் கிடைக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்கு. இப்போ ஸ்மால் லீக்ல பிளே பண்ற யூசர்ஸ் எந்த மாதிரி சேஃபா ஒரு டீமை ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். விக்கெட் கீப்பர்ல இருந்து ஜே சுரேஷ், என் ஜெகதீசன் இந்த கேம்பெயின்ல நம்ம போயிருக்கோம். அண்ட் தென் பேட்ஸ்மேன்ல இருந்து யூ முகிலேஷ், பிரதோஷ் ரஞ்சன் பாலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். ஆல்ரவுண்டர்ல இருந்து பாபா அபர்ஜித், ஷாருக் கான், லோகேஷ் ராஜ். பவுலிங்ல இருந்து மணிமாறன் சித்தார்த், முகமது, அபிஷேக் தன்வர், யுதீஸ்வரன். மோஸ்ட்லி சேஃபா போகணும் ஸ்மால் லீக்ல அப்படின்னா, அதாவது 2 பேர் உள்ள கண்டஸ்ட், 3 பேர் உள்ள கண்டஸ்ட், ஒரு 10 பேர் வரைக்கும் இருக்க ஸ்பாட்ல பிளே பண்றீங்க ஸ்மால் லீக்ல சேஃபா போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த டீமை யூட்டிலைஸ் பண்ணி பிளே பண்ணி பாருங்க. இதுவே லிட்டில் பிட் ரிஸ்கா போகணும் கிராண்ட் லீக்ல அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா விக்கெட் கீப்பர்ல இருந்து அதே தான் ஜே சுரேஷ்குமார், என் ஜெகதீசனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ரொம்ப ரிஸ்கா போறீங்க அப்படின்னா ராம் அரவிந்துக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அது ரொம்ப ரிஸ்க். அண்ட் தென் பேட்டிங்ல எஸ் சுஜய்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். சுஜயா இருக்கட்டும் இல்ல பி சச்சினா இருக்கட்டும், உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ட்ரை பண்ணிக்கோங்க. அண்ட் தென் டி ஃபெரேரியோக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருவோம். ரஞ்சன் பால் சேஃப்ல வந்துருவார். டி ஃபெரேரியோக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். ஆல்ரவுண்டர் வந்து பாபா அபர்ஜித், ஷாருக் கான் 2 பேருக்கு மட்டும் தான் இம்பார்ட்டன்ஸ். பவுலிங்ல இருந்து சிலம்பரசன், ராகில் ஷா, ஜி தாமரைக்கண்ணன், ஜே சுப்பிரமணியன், யுதீஸ்வரன் இந்த காம்போல நம்ம ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். இதுல மேபி ஜே சுப்பிரமணியனை கூட நீங்க டிராப் பண்ணிட்டு முகமது கூட ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா ஒரு பேட்டிங் சான்ஸ் கிடைச்சாலும் ஒரு நல்ல நாக் ஆகிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இது கிராண்ட் லீக்ல லிட்டில் பிட் ரிஸ்க் எடுக்கிறவங்களுக்கு ரொம்ப சூட்டபிளான டீமா இருக்கும். ஆனா ஒரு நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கோங்க, இட்ஸ் நாட் எ ஃபைனல் டீம். ஃபைனல் டீம் என்ன அப்படிங்கறத லைனப்ஸ் வந்ததுக்கு அப்புறம் நம்ம டெலிகிராம் சேனல்ல அப்டேட் பண்ணுவோம். இது ஒரு பேஸ் டீமா எடுத்துவாங்க. இது ஒரு பேஸ் டீமா எடுத்துட்டு இதுல இருந்து ஒரு சில பிளேயர் உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி மல்டிபிள் கிராண்ட் லீக்ல ரொட்டேட் பண்ணி நீங்க பிளே பண்ணி பாருங்க. இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு யாரெல்லாம் சூட்டபிளா இருப்பாங்க அப்படிங்கிறத பார்க்க போறோம். சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும்
ஷாருக் கான், பாபா பரிஜித் இவங்க 2 பேருமே ரொம்ப 100%, அதாவது 100% சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரொம்பவே சூட்டபிளா இருப்பாங்க. ஏன்னா டபுள் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர். அண்ட் தென் நாராயணன் ஜெகதீசன் ஒரு 80% வரைக்கும் சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரொம்பவே சூட்டபிளா இருப்பாரு. இதுல லிட்டில் பிட் நீங்க ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா சுரேஷ்குமார், அபிஷேக் டன்வர் இவர் ரொம்ப ரிஸ்கான ஆப்ஷன். டிஃபரன்ஸ் எல்லாம் நம்ம ட்ரை பண்ணிருக்கோம். உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி மட்டும் நீங்க ட்ரை பண்ணிக்கோங்க. அண்ட் தென் மணிமாறன், சித்தார்த் இவங்க எல்லாருமே நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்லயே நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதை விட ரிஸ்கா வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல மட்டும் நீங்க யார் யாருக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னா, இப்போ லைகா கோவை கிங் சைட் நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரிஸ்கா யுதீஸ்வரனுக்கு ஒரு ரிஸ்கா ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் சச்சின் பி இந்த வென்யூல ஒரு நல்ல ரெக்கார்டு வச்சிருக்காரு. சச்சின் அல்லது சுஜய் உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்கள ஒரு ரிஸ்கா ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் பொறுத்த வரைக்கும் ராயல் ஷாக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸான பவுலர், அவர் ஒரு ரிஸ்கா ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் பிரதோஷ் ரஞ்சன் பால் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாரு. அவர் மேபி பவர் பிளே யூட்டிலைஸ் பண்ணி ஒரு 30+ ரன் ஒரு 40+ ரன் அடிச்சிட்டாரு அப்படின்னா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு. அவரை வேணா நீங்க ரிஸ்கா ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பிளேயர்ஸ் ரிஸ்கா வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல மட்டும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா பெட்டர் ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களையும் இந்த பர்டிகுலர் மேட்ச் யாரு முதல் வெற்றி கிடைக்க போகுது அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.